ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேத்து பாத்தீங்கன்னா ஒரு குட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ்ல மெயினா சொல்லியிருந்தது, அக்கா நீங்க சொன்னது கரெக்ட், நாங்க சரியா சாப்பிட்றதே கிடையாது, அதனால எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், நம்மளோட வெற்றியோட ரகசியத்தை பத்தி தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட லைஃப்ல நம்ம ஒரு நாள் நினைக்கிறது கண்டிப்பா நம்ம ரொம்ப சக்சஸான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்றது தான் கண்டிப்பா எல்லாரோட ஆசையாவுமே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல எந்த விஷயங்கள் உங்களுக்கு சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல சின்ன சின்ன முன்னேற்றம் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். டெவலப் பண்ற பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை நல்லபடியா கொண்டு போறது அவங்களோட பெரிய சக்சஸா நினைப்பாங்க. இன்னும் சில பேர் நிறைய சம்பாதிக்கிறத அவங்களோட பெரிய சக்சஸா நினைப்பாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க செய்யற வேலையில அடுத்த லெவலுக்கு போறத பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்சஸா நினைப்பாங்க. அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்னு ஒன்று இருக்கும்ல. இன்னைய நாளை விட நம்ம நாளைக்கு நம்மளோட சக்சஸ்க்காக என்ன விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த முன்னேற்றம் டெய்லியும் நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா தேவை. அது ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப சின்னதா இருந்தா கூட போதும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னதான் சொல்லிக்க முடியும், நான் என்னையே சொல்றேன். என்னோட சேனல் தான் நான் சொல்லுவேன். என்னோட பெரிய டார்கெட்டா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியலோ படமோ நடிக்கும் போது பாத்தீங்கன்னா பெருசா என்னை யாருக்கும் தெரியவே இல்லை. அதுக்காக தான் மெயினா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெய்லி அதுக்கான முயற்சி கண்டிப்பா கொஞ்சமாவது இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வீடியோஸ் போடுவேன், 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போடுவேன், இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 3.5 வருஷம் வரைக்கும் எனக்கு பெருசா ஃபாலோவர்ஸ் யாருமே கிடையாது. என்னோட முயற்சியை மட்டும் நான் கண்டிப்பா விடவே இல்லை. அதுக்கான ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 ஷார்ட்ஸ் ஒரு லாங் வீடியோஸ் போடுறேன். அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனது தான். ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸாவது கண்டிப்பா போடணும் அப்படின்றது என்னோட பெரிய டார்கெட்டா இருக்கும். அதுக்கான முயற்சி என்னவோ அதை தான் நான் பண்ணிட்டே இருப்பேன். அவரும் ஆஃபீஸ் போயிடுவாரு. ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் இருக்கும், என்கிட்ட மைக் இருக்காது, பெருசா எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே என்கிட்ட யூடியூப்காக இருக்காது. ஆனா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டாண்டு கூட இருக்காது. அந்த போனை ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அந்த பாத்திரத்துல இப்படி சாய்ச்சிட்டு கேமரா தெரியுற மாதிரி வச்சு ஒரு ஆங்கிள் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுப்பேன். அதுக்கப்புறம் இவர் பார்த்துட்டு எனக்காக ஒரு ட்ரைபேட் வாங்கி கொடுத்தாரு. அது சின்னது, ஒரு 280 ரூபாய்க்கோ 230 ரூபாய்க்கோ ஆஃபர்ல ஒரு குட்டி ட்ரைபேட் அது வச்சு எடுத்துட்டு இருந்தேன். அது அப்புறம் உடஞ்சு போச்சு, மறுபடியும் அதோட கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுத்தாரு. இது மாதிரி டெய்லி அதுக்கான முயற்சி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 ஷார்ட்ஸ் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பார்த்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆக்சுவலா ஒரு வீடியோஸ் தான் போடுவாங்க. இப்ப என்ன பார்த்து சில பேர் ஒரு நாளைக்கு அவங்களோட சேனல்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸோ 4 ஷார்ட்ஸோ போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. நம்ம பண்ற விஷயங்களை ஒருத்தவங்க பண்ணும்போது ஓகே, அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்றேன். அதனால நம்ம செய்யற சின்ன சின்ன முன்னேற்றம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்க்கு ஒரு பெரிய சக்சஸா இருக்கும். அதனால தினமும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரமாவது உங்களோட முன்னேற்றத்திற்கான வேலையை பண்ணுங்க, அப்படிதான் நான் கண்டிப்பா சொல்வேன். அதே மாதிரி தோல்வியை கண்டு எப்பவுமே பயப்படவே கூடாது. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மை. நான் பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்துலேயுமே எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் தான் இருக்கும். ஃபெயிலியர் அப்படின்றத தாண்டி அதை என்னால் ஃபர்தரா கண்டினியூ பண்ணவே முடியாது. என்னோட யூடியூப் கூட பாத்தீங்கன்னா ஒரு 3.5 வருஷம் வரைக்கும் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அடப்போடா, என்ன இது நம்ம டெய்லி வேலை பார்க்குறோம், ஆனா அதுக்கான ஒரு பலன் நமக்கு சுத்தமா கிடைக்கிறதே கிடையாது, எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நமக்கே ஒரு சலிப்பு வரும்ல. அதனால பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நான் எல்லாரும் மாதிரி விட்டுட்டேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வீட்டிலேயே இருக்கேன். ஸ்ரதனுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு
6 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 to 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் இருக்கிறப்போ எனக்கு தோணுச்சு, வீட்டிலேயே இருக்கேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து இதுல பேர் கிடைக்குது, இதுல வந்து பணம் வருது, இதுல வந்து நம்ம ஃபேம் ஆகுறோம், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கான ட்ரை வந்து நம்ம கண்டிப்பா வந்து பண்ணுவோம். நான் வீட்ல இல்ல, நான் சும்மா வந்து இல்ல அப்படின்ற முயற்சியை மட்டும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சேன். ஆஹ் நான் 3.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு, இல்ல ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு இப்படி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் நானு. என்னைக்கு டெய்லி இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சனோ, அதுல இருந்து கண்டிப்பா எனக்கான பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. நிறைய பேர் என்னை பார்த்து சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். இதெல்லாம் யூடியூப்ல வீடியோஸ் போட்டு இதெல்லாம் நாளைக்கு சம்பாதிக்குமா, இவெல்லாம் வீடியோ போட்டு யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நான் போடுற வீடியோஸை அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பெருமையாகவும் வந்து இருக்கு. மேபி எனக்கு வந்து இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வேணா இல்லாம இருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அக்கா டெய்லி வீடியோ வந்து ஏன் போடல, ஒரு நாள் போடலனா கூட ஏன் போடல அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்னோட வீடியோஸ் வந்து சில பேருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. அதனால எப்பவுமே ஐயோ நம்ம பண்ற விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாம நம்ம அதுக்கான முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து யூடியூப்ல நீ வீடியோ போட்டுட்டே இருக்க, உனக்கு என்னைக்குதான் பணம் வரும் யூடியூப்ல இருந்து, நீ இப்படியே வீடியோ போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான், இது எப்போ மானிட்டைஸ் ஆகும் அப்படியெல்லாம் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி மட்டும்தான் வந்து பண்ணிட்டே இருந்தேன். நான் நினைச்சது ஒரே ஒரு விஷயம் தான், கண்டிப்பா நான் நினைக்கிற விஷயம் நடக்கும், நான் ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறேன், அதுக்கான பலன் வந்து எனக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்றேன். நிறைய பண்றேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனா கண்டிப்பா வந்து ஏர்ன் பண்றேன். அது கம்மியான வருமானமா இருந்தாலுமே நான் வீட்டுல இருந்து என் பசங்களை பார்த்துட்டு ஒரு வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு வருமானம் வந்து கிடைக்குது. பட் இதுக்கான பீரியட் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாலாம் பணம் சம்பாரிச்சிடல. இதுக்கான உழைப்புன்றது ரொம்பவே வந்து ஜாஸ்தி. இப்ப நான் சொல்றேன், இப்ப எனக்கு ஆல்மோஸ்ட் 1,65,000 பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை, சீக்கிரமா என்னோட சேனல்லையும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கொண்டு வந்துருவேன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. இன்னுமே என்கிட்ட சில நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பர்சனலா என்கிட்ட கேட்கறது, அக்கா நிறைய பேர் நான் வீடியோஸ் வந்து பாக்குறேன், சும்மா ஏனோ தானோலாம் வீடியோஸ் வந்து போடுறாங்க, பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகுது, நீங்க இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றீங்க, ஆனா வந்து ஏன் உங்களுக்கு பெரிய ரீச்சே இல்லை அப்படின்றது சில பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு என்னன்னா, என்னால என்ன பண்ண முடியும், என்னால வந்து வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண முடியும், என்னால அதுக்கான ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் போட முடியுமே தவிர அதுக்கான பலன் வந்து கடவுள் தான் எனக்கு வந்து கொடுக்கணும். நான் 3000 சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்கும்போது நான் நினைச்சது ஒரே விஷயம் தான், கண்டிப்பா என்னோட சேனலை டெவலப் பண்ண முடியும், என்னால 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வர முடியும்னு நான் அன்னைக்கு நினைச்சேன். அது என்னோட லைஃப்ல இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அதே தான் வந்து நினைக்கிறேன், சீக்கிரமா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை என்னால கொண்டு வர முடியும். யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், டெய்லி அதுக்காக நிறைய உழைக்கிறேன். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில ரொம்ப அவசர அவசரமா வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றேன். ரெகுலரா நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அவர் யூடியூப்ல மட்டும் வீடியோஸ் போடல, இன்ஸ்டாகிராம்ல போடுறேன், ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு தனியா அதுல போடுறேன், ஷேர் சாட்ல வந்து போடுறேன், மோஜ்ல வந்து போடுறேன். இந்த மாதிரி நிறைய ஜோஷ்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அதுல போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய, அதாவது நான் வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு இதை வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கே எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து ஆயிடும். இதுல நான் பொட்டிக் ஒர்க் பார்க்கணும், என்னோட குழந்தைய பார்க்கணும், இப்படி டெய்லி இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்றேன். கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கான பலன் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க பண்ற விஷயங்கள் இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நான் டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர், ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பேசாம என்னோட டெய்லரிங் ஒர்க்கே நான் விட்டுடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸா இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப்ல எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா நாளும் ஒரே மாதிரிலாம் வந்து இருக்காது. கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா ஹை ஆகும். அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வருது, நம்ம வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டோம், பட் நம்மளோட லைஃப்ல சக்சஸே இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நான் என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணேன், நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணேன், பட் எல்லாமே என்னால கண்டினியூவா வந்து பண்ண முடியல. ஃபைனலா இப்போ நான் தேவேஷ் பொட்டிக்குன்னு சொன்னா 4 பேருக்கு தெரியற மாதிரி வந்து இருக்கு. அதுதான் என்னோட பெரிய சக்சஸா வந்து நான் நினைக்கிறேன். அன்னைக்கே வந்து ஐயோ நமக்கு பிசினஸ்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் விட்டுடலாம், நமக்கு எதுக்கு, நம்ம பேசாம ஷூட்டிங் போயிட்டு அமைதியா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு தேவேஷ் பொட்டிக் வந்து கண்டிப்பா இருந்திருக்காது. அதனால நீங்களும் ஏதாவது பிசினஸ் பண்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றீங்க, அது தோல்வி ஆகுது அப்படின்னா அது வந்து ஐயோ நமக்கெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா விட்டுறாதீங்க. கண்டிப்பா அது எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து
நம்மளோட டார்கெட் என்னவோ அதை மறக்காம வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சொன்ன விஷயம் தான். நீங்க என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த விஷயத்த கண்டிப்பா என்னோட லைஃப்ல பண்ணி முடிப்பேன் அப்படின்ற டார்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து வேணும். ஏன்னா டார்கெட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயங்கள் வந்து பண்ண முடியும். எனக்கு இப்போ 2 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு யூடியூப் பற்றி சில டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் முகம் காட்டி இப்போலாம் வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு குழந்தை இருக்கிறதுனால என்னால் அவனை விட்டுட்டு போய் ஒர்க் வந்து பண்ண முடியல. உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வீட்டில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணணும். எனக்கு வந்து வீட்டில் நான் சும்மா இருக்கேன்ற தாட் வந்து இருக்கக்கூடாது. அதனால் நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்க்கா. எனக்கு இதில் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு என்னோட இது என்னன்னா, நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்றது தான் வந்து, நான் சும்மாலாம் இல்லை, நான் இப்போ குழந்தைய பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து தோணுச்சு போல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ வந்து வேண்டாம் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு இல்லாம, இல்ல நம்ம வீட்டில் இருக்கோம் ஆனால் சும்மா இருக்குன்ற பேர் வந்து இருக்கக்கூடாது. நமக்கு அடுத்தவங்க சொல்றாங்கன்றதெல்லாம் விஷயம் இல்லை, நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வேணும்ல. நான் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அப்போ ஸ்டார்டிங்ல யோசிச்சது என்னன்னா, எனக்கு இதுல பணம் வரும்ன்றது எல்லாத்தையும் தாண்டி, இது டெவலப் ஆகுன்றது எல்லாத்தையும் தாண்டி என் மனசுல இருந்து நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். யாருக்கிட்ட அப்போ 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே சொல்லுவேன், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் வீட்டில் சும்மா இல்லை, நான் அதுக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ என்னோட சேனல்ல 1,60,000 பேருன்றது நிஜமாவே சின்ன விஷயம்லாம் வந்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். மேபி மில்லியன் கணக்கில் கூட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. பட் எனக்கு இந்த 1,60,000 பேருன்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் இருக்காங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண பேஜ் ஓப்பன் பண்ணேன். இப்போதைக்கு ஒரு 35,000 பேர் வந்து இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஜில் ஒரு 3,50,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிஜமாவே அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஷேர் சாட்டில் கண்டென்ட் வீடியோஸ்லாம் யாருமே போடுறது கிடையாது. பட் நான் வந்து டெய்லி கண்டென்ட் வீடியோஸ் வந்து போடுறேன். அதை நிறைய பேர் வந்து, அதுவும் வில்லேஜ் சைடில் இருக்கவங்க அவ்வளோ பேர் ஷேர் சாட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் 57,000 பேர் இருக்காங்க. இது எல்லாமே என்னோட லைஃப்பில் நான் வச்சுருந்த டார்கெட்டு. அதனால தான் அதுக்காக உழைக்கும் போது தான் அதுக்கான பலன் வந்து கிடைக்குது. அதனால உங்களோட டார்கெட் என்னவோ அதை வந்து மறக்காம அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவல் வந்து போடலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சோம்பேறித்தனத்தை வந்து நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களோட வெற்றியோட ரகசியத்தை வந்து உங்களால கண்டிப்பா வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி காலைல எந்திரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்பீங்க. என்ன பண்ணலாம்? நம்ம சும்மாவே இருக்கோம், ஏன் இப்படி இருக்கும்? இதை ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நமக்குள்ள நிறைய யோசனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். காலைல எந்திரிக்கும் போது உங்களோட வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிப்பீங்க. அப்போ முடிக்கும் போது என்னன்னா நிறைய டைம் இருக்கும். ஏன் நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம்? ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கத்துப்பீங்க. அது ஒரு டெய்லரிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு பேக்கிங்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி ப்ரீ ப்ளீட்ஸ் பண்றதா இருக்கலாம், இல்லை ஒரு மேக்கப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இவ்வளோ டைம் பசங்க வர வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து இருக்கு, இதை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும், இதை ஏன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க வந்து யோசிப்பீங்க. இதே நீங்க லேட்டா எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே உங்க டைம் வந்து சரியா போயிடும். காலையில எந்திரிக்கும் போது மேக்ஸிமம் ஒரு 10-10:30க்குள்ள உங்களோட வேலை எல்லாமே மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும். வீட்டில் உங்க ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு அனுப்பியிருப்பீங்க, உங்க பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். யூடியூப்லேயே நீங்க வெளியில போய் கூட கத்துக்கலாம். யூடியூப்லேயே இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. டெய்லரிங்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஈஸியா வந்து கத்துக்கலாம். பணம் கொடுத்துதான் ஒரு விஷயத்த கத்துக்கணுன்றதெல்லாம் வந்து கிடையாது. நம்ம முயற்சி வேணும். நம்ம கத்துப்போன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆரி ஒர்க்கா இருக்கலாம், இல்ல டெய்லரிங்கா இருக்கலாம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே தாராளமா வந்து பண்ணலாம். நான் ஆரி ஒர்க் கிளாஸ் போகும்போது ஒரு 2 கிளாஸோ என்னமோ தான் எனக்கு வந்து முடிஞ்சிருந்துச்சு. 3வது கிளாஸ் போகும்போது ஒரு பிளவுஸ்ல நானே மார்க் பண்ணி, அந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க அந்த 2 இதுதான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் யூடியூப்ல போய் பார்ப்பேன், ஆரி ஒர்க்ல வேற என்ன மாதிரி வந்து பண்ணலாம். கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன், அதில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதில் என்ன இருக்கு, அடுத்தது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, மேம் நாளைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறாங்களோ அதை முன்னாடி நாளே இவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி தேடுவேன்.
ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் போகும்போதே மேம் கிட்ட வந்து மேம் இந்த மாதிரி நான் ஒரு பிளவுஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு காமிக்கும் போது அவங்க அவ்வளோ ஹாப்பியா வந்து என்னை வந்து விஷ் பண்ணாங்க. பரவாயில்ல, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நீ வந்து 2 3 கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருக்க, பட் நீ அதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அப்ரிஷியேட் வந்து என்ன பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால காலையில வந்து சீக்கிரமா எந்திரிச்சு வந்து பழகுங்க. டெய்லி வந்து இல்லை நானும் காலைல எந்திரிக்கணும்னு பாக்குறேன், அலாரம் வைக்கிறேன், ஆனா என்னால முடியவே இல்லை. அது எப்படி உங்களால முடியாம போகும்? கண்டிப்பா முடியும். நீங்க ட்ரை பண்ணணும். உங்களோட சோம்பேறித்தனம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க வந்து சக்சஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஒரு மெயின் விஷயமா இருக்கிறது நம்மளோட சோம்பேறித்தனம் தான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காலைல எந்திரிச்சு சீக்கிரமா வந்து எழுந்திரிச்சு பழகுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னா சரி விடுது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விடவே விடாதீங்க. அது துணி மடிக்கிறதுல ஆரம்பிச்சு உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்ல ஆரம்பிச்சு அது சமையலா இருக்கலாம், கிளீனிங்கா இருக்கலாம், உங்களோட பாத்திரம் வாஷ் பண்றதா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப நம்ம இது முடிக்கணும்னா முடிக்கணும். நீங்க வந்து விட இப்பதான் எல்லாரையும் வேலைக்கு அனுப்புறோம், ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் நம்ம போய் படுத்துருவோம். திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க, பாத்திரம் கழுவாம அப்படியே இருக்கும், வீடு பெருக்காம இருக்கும், துணி துவைச்சு மடிக்காம அப்படியே இருக்கும். இப்படி இருந்தா நம்ம வீட்டுக்கு வரவங்க ஆஹ் அவங்களுக்கு ஒரு நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்காது, வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் அப்பப்ப அந்தந்த வேலையை வந்து முடிச்சிருங்க. காலையில எந்திரிச்சு பழகுங்க. கண்டிப்பா அது உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களோட நேரத்தை மதிக்க பழகுங்க. கண்டிப்பா இப்போ அதே அந்த விஷயத்த பத்தி தான் சொல்லியிருந்தேன். டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட லைஃப்ல. நான் என்னோட லைஃப்ல ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்றது வந்து கிடையாது. அதுக்காக அப்படியே கண்மூடித்தனமா வேலை பார்த்துட்டே இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நான் என்னோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றேன். அப்போ அது எனக்கு வந்து எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும்னு நீங்களே பாருங்க. எனக்கு ஒரு நிமிஷமும் என்னோட லைஃப்ல ஒரு நிமிஷத்தை கூட நான் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்பவே நினைப்பேன். அது வேலைன்றது மட்டும் கிடையாது, என்னோட ஃபேமிலியோட இருக்கும்போது கூட நான் சொல்லுவேன். என் ஃபேமிலியில எல்லாரும் என் கூட இருக்காங்க அப்படின்னா நான் நினைக்கிறது இந்த ஒரு நிமிஷத்தை நான் மிஸ் பண்றக்கூடாது, என் ஃபேமிலியோட அந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா நம்மளோட டைமுக்கு நிறைய வேல்யூ வந்து இருக்கு. சும்மா வந்து ஃபோன் பார்த்துட்டோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சண்டை போடுறாங்க அவங்க சண்டை போடுறாங்க, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவ என்ன பண்றா அப்படியெல்லாம் பாக்குறத விட்டுட்டு உங்களோட டைமை யூஸ்ஃபுல்லா வந்து மாத்துங்க. உங்களுக்கு எந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா வந்து படுதோ அதுக்காக உங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது வேலையா இருக்கலாம், இல்லை ஏதாவது படிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு கிடைக்கிற டைம்ல யாருக்காவது ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன் அப்படின்னு உங்க மனசுல இருக்கிற குறைய சொல்றதா இருக்கட்டும், அவ அப்படி பண்ணா இவ இப்படி பண்ணான்னு சொல்றதா இருக்கட்டும், தேவையில்லாத பேச்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டைமா இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கான டைமா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யாரு கூடயும் பேசவே கூடாது போன்லலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எந்த லிமிட்ல பேசணுமோ அந்த லிமிட்டோட போனை கட் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல நம்ம பேசி ஒரு விஷயத்த முடிக்கிறோம்னா நம்ம 1 மணி நேரம் பேசும்போது நம்ம மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட டைமும் வேஸ்ட். நீங்க உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைலாம் அடுத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்டையும் யூஸ்ஃபுல்லா வந்து பாருங்க. உங்களோட நேரத்தை வந்து மதிக்கிறதுக்கு வந்து பழகுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க வேலைக்கு போறவங்களா கூட இருக்கலாம், கைத்தொழில்ன்றது ரொம்ப வந்து முக்கியம். கண்டிப்பா அது நம்மளோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்ப நான் ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன். என் தங்கச்சி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொன்னான், இல்லடி தேவி இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன், பட் எத்தனை நாள் என்னை வந்து ஷூட்டிங்கில் கூப்பிடுவாங்கன்றது வந்து தெரில. பட் வந்து உனக்காவது வந்து ஒரு யூடியூப் இருக்கு, ஒரு பிஸ்னஸ் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நமக்கு கைத்தொழில்ன்றது நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட லைஃப்ல கண்டிப்பாக நம்மளோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால நம்ம ஒரு துணி ஓரடிக்க தெரிஞ்சதுன்னா கூட, ஒரு மிஷின் போட்டு ஓரடிச்சுனா கூட டெய்லி நம்மளால ஒரு 200 ரூபா வந்து சம்பாதிக்க முடியும். ஏதாவது விஷயங்களை வந்து கத்துக்கோங்க. அது என்ன மாதிரி விஷயங்களா வேணாலும் இருக்கலாம். இப்போ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இப்போ வந்து வெளியில போக முடியாது, குழந்தை இருக்கு அப்படின்னா கூட அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கு அப்படின்னா கூட அந்த 2 மணி நேரத்துல போன்ல நீங்க தேவையில்லாத விஷயங்களை பாக்குறத விட்டுட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை பாருங்க. ஒரு டெய்லரிங்கா இருக்கலாம், ஆரி ஒர்க்கா இருக்கலாம், ஒரு பேக்கிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சாரி ப்ரீ ப்ளீட்ஸ் கூட இப்போ
ஆன்லைன்லேயே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதே மாதிரி என் முகம் தெரிஞ்சா அதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இல்லை அவங்க வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அக்கா உங்களுக்கெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டால் அவங்களுக்கு சேல் ஆகும். எங்களுக்குலாம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நானுமே எடுத்த உடனே 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸோ 1,00,000 ஃபாலோவர்ஸோடலாம் வரல. நானுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ட்ரை பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணி வந்து வச்சுருக்கோம். இது ஒரு பிளாட்ஃபார்மாக நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கற்றுக்கிறதுல உங்களோட ஆர்வத்தை வந்து காட்டுங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் என்றைக்குமே வந்து விட்டுறாதீங்க. அவங்களோட முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து விடாமுயற்சியா வந்து இருக்கணும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரு விஷயத்துக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு 50% கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன். அதுக்கான ஃபுல்லான ஒரு பலன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதுக்கான பலனை நான் இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக இருக்கட்டும், மற்ற இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்து மூலியமாகவுமே நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு வந்து நிறைய பேர் அக்கா நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறைய நிறைய ஃபேமிலி வந்து எனக்காக இருக்காங்க. எங்கே போனாலும் என்னை வேற யாரோ மாதிரி பார்க்காம என் ஃபேமிலியில் ஒருத்தங்களா வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னோட விடாமுயற்சின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாம் தான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸாக நான் வந்து பார்க்குறேன். இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.